ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல அங்கலாய்ப்போடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இது வந்துடுமா, அது வந்துடுமா, எதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உகந்ததாக இருக்கும், எதுதான் நமக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளை ஒரு தடுமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக காரியங்கள் அவரிடத்திலே உண்டாம், என்னிடத்திலே உண்டு. மகனே மகளே, உனக்கு குறித்திருக்கிறத நான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். உனக்கு எது பொருந்தும், வாழ்க்கையில் எது உனக்கு சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், எது உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும், மேன்மைக்குரியதாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை தான் உனக்கு நான் கொடுப்பேன். உனக்குன்னு நான் என்னது குறிப்பாக எடுத்து வச்சிட்டேன். இதுதான் என் மகனுக்கு, இதுதான் என் மகளுக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி நான் குறித்தது. உங்கள் டேடி மம்மி அல்ல, உங்கள் அண்ணன் தம்பி அல்ல, உன்னுடைய உறவுகள் அல்ல, உன்னுடைய போதகர்கள் அல்ல, உன்னுடைய விசுவாசிகள் அல்ல, உன் ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல. நான் உனக்கு குறித்து இருக்கிறதை அதை மட்டும்தான் உனக்கு நான் செய்வேன். அது ஒன்றும் இல்லை, அநேக காரியங்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இப்போ இந்த அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது அவர் குறித்திருக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஒன்று சாம்பிள், அதாவது ஒரு 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 டெஸ்ட் மாதிரி நமக்கு அனுமதிப்பார், இதுதான் அப்படின்னு சொல்லி. அதையே நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்போது நீ ஏற்றுக்கொண்டினா, ஆண்டவர் உனக்கு அநேக காரியங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லை, என் விருப்பம், என்னுடைய மன விருப்பம், என் வாஞ்சை, என் ஆசை, என்னுடைய கோல், நான் இதுதான் சொன்னால், முடிவில் என் அன்பு தேவ பிள்ளையே, அது உனக்கு இல்லாமலே போய்விடும். அப்புறமேட்டு ஆண்டவரேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன் என்று சொல்லுவார். ஆகையால் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறது என்ன என்பதை அறிந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அநேகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அது எதுவாக இருந்தாலும் சரி. செபிக்கலாமா? செபிப்பதற்கு முன்பாக என் அன்பு தேவப்பிள்ளை, இன்றைக்கு 10 மணிக்கு ஜேசிஎஸ் சபையில், என்னுடைய சபையிலே அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து 2 நாளாக அந்த போஸ்டர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறேன். வாங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக குறித்திருக்கிறத நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். இன்னும் அநேக உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. அந்த அநேகத்துக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் கொடுக்கறது எதுவோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. அது பெஸ்ட்டாக தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கடந்த காலத்தில் என் இஷ்டம் போல, என்னுடைய சுயத்தின் காரியத்தின் நிமித்தமாய் நான் ஓடின காரியங்கள், விழுந்து போன காரியங்கள் உண்டு. அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்துட்டீங்க. இனி எனக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் செய்யுங்க. அதன்படி நான் நடக்கிறேன்.
என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் கூட இருக்கட்டும் ஐயா. இன்னும் அநேக காரியங்களை செய்வீராக தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே தம்பி பர்ணபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய பிறந்த நாளையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். மகனை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். அப்படியே ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறித்திருக்கிறது நிறைவேற்ற அந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே, நடக்க போகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அற்புத சுகமளிக்கும் கூட்டத்திலே கர்த்தர் ஆண்டவரே மகிமையான காரியத்தை செய்யும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும் விடுதலையோடு நடத்தும் இயேசுவின் ரத்தம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.